ஓபிஎஸ் அணியில் இணையும் 5000 பேர் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுக பாஜக கூட்டணி, அதாவது அதிமுக ஒரு காலத்திலே சிறுபான்மை மக்களுக்காண்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால் பாஜகவை விட்டு வெளியேறுகிறோம், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை பூரா ஒன்று கூட்டி ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையின் முடிவில் கூட்டணி என்பது கிடையாது அப்படிங்கிற முடிவை பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரான KP முனுசாமி அறிவித்தார். ஆனால் இன்று அதிமுக பாஜக கூட்டணி என்பது உருவாயிருச்சு. வரைக்குமே பாஜகவை வேண்டாம், பாஜகவினால் தான் அதிமுக அடுத்தடுத்த தேர்தலில் தோல்வி சந்தித்திருக்கிறது அப்படி பூராமே எடப்பாடி பழனிசாமிக்கு உணர வைத்தவர்கள் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதிலுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய குடும்பத்திற்காகவும் அடுத்து எந்த விதமான வழக்குகளிலும் சிக்கிவிடக் கூடாது, எந்த விதமான பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இப்போது 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே பாஜக கூட்டணி அப்படி நிலைப்பாடுக்கு வந்துவிட்டார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தால் கூட ஒரு 10 எம்பிக்களையாவது வாங்கியிருப்பார் அதிமுக கூடிய எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இன்று 2026 சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி அப்படி நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கு. அதன் காரணமாக பாஜகவிற்கு எதிராக அதிமுகவிலே நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. தொண்டர்களாகட்டும் முக்கியமான தலைவராகட்டும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பாஜக கூட்டணி வேண்டவே வேண்டாம், அப்படி வைத்தால் நாங்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 கட்சிகள் கூட அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாங்க. முக்கியமான தலைவர்கள் பூரா வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி, இப்படி வெளியேறி எங்கே போகுது? திமுக கூட்டணியில் போனால் திமுக சரியான முறையிலே உபசரிப்பும் சரி, சரியான மரியாதையும் தகுந்த இடங்களும் கொடுக்க மாட்டோம். இனி யாரும் போவது அப்படின்னு நினைத்த தொண்டர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா தற்போது ஓபிஎஸ் அணியில் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாக. அதுவுமே கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் மிக விரைவாகவே ஓபிஎஸ் அணியில் இணைய இருக்கு. ஓபிஎஸும் புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் அணியில் இணைக்கக்கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா புதிய கட்சியை உருவாக்கினால் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே பொறுப்புகள் என்பது கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அனைவருக்குமே சரிசமமான வழிமுறைகளைத்தான் ஓபிஎஸ் வழிகாட்டலின்படி நடத்துவார். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே உரிமைகள் என்பது சரிசமம் அப்படி நிலைப்பாட்டில் இன்று வரைக்கும் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக ஓபிஎஸ் அணியில் இணையக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதன்படி வருகின்ற நாட்களிலே 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், அதுவும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் முதற்கொண்டு 5000க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவில் விழுந்து விலகி ஓபிஎஸ் அணியில் தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட வந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.